மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, மக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். பாருங்க, குஷ்டரோகிகள் எல்லாருக்குமே தெரியும், ஒருக்க குஷ்டம் வந்துட்டா இனி காலத்துக்கும் போதும், அதெல்லாம் குணமாகாத ஒரு நோய். அப்படிப்பட்டதான எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அந்த குஷ்டரோகிக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு? இயேசுன்றதான என் கண் பார்வைக்கு தெரியக்கூடியதான இவரால குணமாக்க முடியும். அதான் சொல்றாரு, உம்மால் ஆகும். இந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்காயா? இயேசு குணமாக்கல, குஷ்டரோகியுடைய விசுவாசம் இயேசுவின் மேல இருந்ததாலே அந்த விசுவாசம் இயேசுவை உந்தி அவர் அங்கே கிரியை செய்தார். இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் தான், மாற்றமே இல்லாத சத்தியம். ஆனால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே அற்புதங்களோ கிரியைகளோ குணமாக்குகிற காரியங்களோ நடக்காம காரணம் என்ன? விசுவாசத்தின் அளவை நீங்களே சோதிச்சு பாருங்க. இங்க என்ன, குணமாகாத நோய் எனக்கு இருக்கிறது, ஆனால் இயேசுவாலே குணமாக்க முடியும் என்பதை உறுதியாக விசுவாசித்தான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். அந்த விசுவாச வார்த்தையை பார்த்து அடுத்தது தேவன் கிரியை செய்கிறார். வாசியுங்கள். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பாருங்க, அவனுக்கு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருந்து கிரியை நடந்தது. யாருக்குள்ளே நடக்குது? விசுவாசம் உள்ள சந்ததி யாருக்குள்ள, மாற்றமே இல்லை. இனி எடுத்துக்காட்டு சொல்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களே. ஆனால் பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்கள் எரியோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு குருடன். ஆனா அவனுக்குள்ள தேவனுடைய வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன வெளிப்பாடு? இவர்தான் யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடியதான மெஸ்ஸியாவாகிய தாவீதின் குமாரன். அந்த வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்க. வேதபாரகர்கள் பரிசேயர்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இயேசுதான் தாவீதின் குமாரன், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுறேன்? ஏரோது குழந்தையை கொன்னதான அந்த காலத்தை இவர்கள் கணித்திருப்பார்களே, ஆனால் இவருடைய வருஷத்தையும் கணித்திருக்கும் போது அந்த காலத்தில் உயிர் தப்பின மெஸ்ஸியா யார்? இயேசுதான். அப்படியானால் இவர்தான் தாவீதின் குமாரன் என்று அவர்களுக்கும் தெரியும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை மாத்திரம் இல்லை. தாவீதின் குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை யாருக்குள்ள இருந்துச்சு? யாருக்குள்ள அந்த வெளிப்பாடு தேவன் கொடுத்திருந்தார்? சாதாரண ஒரு பிச்சைக்காரனுக்குள்ள. நம்ம அற்பமா எண்ணுவோம், அவனுக்குள்ள தேவன் கிரியை செய்தார். அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். விசுவாசம், இவர்தான் அந்த மெஸ்ஸியா, இவர் நினைத்தால் என்னுடைய கண்கள் பார்வையடைய முடியும். அந்த உறுதி அவனுக்குள்ள அதிகமா, ஏதோ சும்மா தெரியாம தாவீதின் குமாரன் சொல்லல. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்கள். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லுகிறான். என்ற விசுவாசம் அவனுக்கு இருக்கிறது. அதிக சத்தத்தோட சொல்கிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று. தேவன் அதை கேட்டு என்ன செய்கிறார்? அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை குணமாக்குகிறார். இங்க பெரிய ஒரு காரியத்தை பாருங்க. இருள்ல இருந்த மனுஷன் விசுவாசம் என்ன கிரியை செய்து பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றி போடுது. அது எப்படியா மாற்றி போட்டுச்சு? பிச்சைக்காரனா இருந்த மனுஷனை தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு மனுஷனாக மாற்றியது. தன்னுடைய ஜீவியம் முழுவதும் இருளா இருந்து இருளையே பார்த்த ஒரு மனுஷன் வெளிச்சத்தை பார்க்க செய்தது. பிச்சை எடுத்து இனி ஒரு மனுஷனை சார்ந்து வாழ வேண்டியதான பரிதாபமான வாழ்க்கையுடைய பிச்சைக்காரனை தன்னையும் கவனித்து அநேகருக்கு சாட்சியாக ஜீவிக்கத்தக்கவர் இயேசுவை பின் செல்லக்கூடிய ஒரு மனுஷனாக மாற்றியது. இதான் விசுவாசம், செயல்படும் விசுவாசம். அநேகர் இருக்கும்போது ஆண்டவரே என்று சொல்ல மாட்டோம், பாவி என்று சொல்ல மாட்டோம். ஒரு காலமும் நீங்கள் விடுதலை போறதே கிடையாது. விசுவாசம் இல்லாத ஜனங்க தாவீதின் குமாரனே என்று அழைத்தான், தடுத்தார்கள். இன்னும் அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் ஆணித்தரமாக உறுதியாக இருந்தது. இன்னும் சத்தம் போட்டு சொன்னான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவாலே அவனை தள்ளி போக முடியவில்லை. விசுவாசம் அவனுக்குள் இருந்ததை பார்த்தார். அந்த விசுவாசம் பெரிது என்பதை பார்த்தார். அந்த விசுவாசத்தின் படியே அவனுக்கு இறங்கி அவனை அற்புதமாக ஆசீர்வதித்தார்.